ஸோ பென்ஸ் படம் இப்போ பார்த்தீங்கன்னா, வெறித்தனமா வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ பென்ஸ் படத்தோட அந்த ஒவ்வொரு நாளுக்கான ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பென்ஸ் படம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு வேற லெவலான சம்பவம் பண்ண போகுது. ஸோ எல்சியூ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பக்காவா வந்து உருவாகியிருக்க ஒரு படம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பென்ஸ் படம் தான் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இல்லீகல் பைக் கேங்கர்ஸ வச்சு எடுத்திருக்க ஒரு படம் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ இந்த பைக் கேங்கர்ஸ்க்கெல்லாம் தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவீன் பாலி அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ நவீன் பாலி தான் பார்த்தீங்கன்னா, இந்த பைக் கேங்கர்ஸ்க்கெல்லாம் டானா இருக்காரு. ஸோ அவரு சொல்ற மாரி தான் அந்த பைக் கேங்கர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இத வந்து போலீஸான நம்ம ராகவன் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து எப்படி தடுக்கிறாரு அப்படின்றத படம் அப்படின்ற மாரி சொல்றாங்க கைஸ். ஸோ பென்ஸ் படத்த பொறுத்தளவுக்கு நம்ம ராகவன் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஒரு காப்பா தான் பண்றாரு அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நம்ம எல்சியூ இருக்கு. எல்சியூ அப்படின்னா நம்ம லியோ, ரோலக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் உள்ள வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பக்கா படமா வந்து உருவாக போகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பென்ஸ் படத்துக்கு பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, லியோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டான ஹாரோல்ட் தாஸ் இருக்க அந்த ஒரு லொகேஷன்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நெவின் பாலியோட அந்த ஒரு சீக்வென்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ பயங்கரமா எதிர்பார்த்திருக்கீங்க நம்ம பென்ஸ் படத்தோட அப்டேட்ஸா இருக்கட்டும், பென்ஸ் படத்தோட ரிலீஸா இருக்கட்டும், ஒவ்வொரு அப்டேட்ஸும் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி சினிமா பத்தின இன்ட்ரெஸ்ட் தவிர சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.